ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மே சேர்ந்து முத்துக்குமாரன் மஞ்சரி இந்த 2 பேரும் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா கோவா கேங்ல இருக்கிற சௌந்தர்யாவா இருக்கட்டும் இல்லைன்னா ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரி கிட்ட ரொம்பவே தரம் தாழ்ந்து நடக்கிறாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் புரியாத மாதிரியே போட்டியாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இப்ப ஏஞ்சலா இருக்கிற போட்டியாளர்கள் கிட்ட டெவிலா இருக்கிறவங்க கிட்ட நீங்க பார்த்த டெவில் குணங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு. ரஞ்சித்தை தவிர வேற எவனுமே ஒழுங்கா பண்ணல. எல்லாரும் பாராட்டிட்டு போற மாதிரி பாராட்டிட்டு போறானுங்க. இவனுக்கெல்லாம் டாஸ்க் கொடுத்து என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே தலையில அடிச்சுட்டு தான் உட்கார்ந்துருப்பாரு. அந்த அளவு ஒர்த்தில்லாத போட்டியாளர்கள் தான் இந்த சீசன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இவங்க எல்லாருக்குமே டாஸ்காவும் கேமாவும் பாக்குற முத்துக்குமாரனை பார்த்தா பொங்கிக்கிட்டு வருது, எரிச்சலா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வயிற்றுச்சலுங்க, வேற எதுவுமே கிடையாது. சரி, என்னதான் இவங்களை பொறுத்தளவுல வயிற்றுச்சல்ல இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல மொத்தமா 12 நபர்கள் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அந்த வகையில ஓட்டிங்ல இப்ப யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஓட்டிங்க பொறுத்தளவுல முதல் இடத்தை மட்டும் நீங்க பார்க்கவே வேண்டாம். முத்துக்குமாரன் நாமினேஷன்ல இருக்கிறாரா, அவர் தான் முதலிடம். மக்கள் நாயகனாக தொடர்ந்து முதலிடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு முத்துக்குமாரன் அப்படின்னு சொல்லலாம். அவரை பொறுத்தளவுல 30.04% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2வது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுல 16.40% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா இவங்களோட ஓட்டு பேங்க் இன்னும் குறையுங்க. ஜாக்லின் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா முழு டெவிலாவே மாறிட்டாங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 3வது இடத்துல ராணவ் இருக்கிறாரு. ராணவ பொறுத்தளவுல 10.34% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 4வது இடத்துல ஜாக்லின் வந்து 9.82% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 5வது இடத்துல சத்யா இருக்கிறாரு. சத்யாவை பொறுத்தளவுல 5.25% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 6வது இடத்துல ரயானை பொறுத்தளவுல 4.88% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 7வது இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க. பவித்ராவை பொறுத்தளவுல 4.76% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 8வது இடத்துல மஞ்சரியை பொறுத்தளவுல 4.61% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 9வது இடத்துல ரஞ்சித் இருக்கிறாரு. ரஞ்சித்தை பொறுத்தளவுல 4.31% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 10வது இடத்துல தர்ஷிகாவை பொறுத்தளவுல 3.71% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 11வது இடத்துல சாச்சனா வந்து 3.26% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல ஆனந்தி இருக்கிறாங்க. ஆனந்தியை பொறுத்தளவுல 2.62% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஓட்டிங்கை பொறுத்தளவுல சேஃப் ஜோன்ல இருக்கிற 4 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா, ராணவ், ஜாக்லின் இந்த 4 பேருமே சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்க. மீதமுள்ள எல்லா போட்டியாளர்களுமே கிட்டத்தட்ட 5% வாக்குகள்ல தான் இருக்காங்க. அந்த வகையில விஜய் டிவி யாரை வெளியே தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தூக்கி போட்டுருவாங்க. என்ன பொறுத்தளவுல இந்த வாரம் ரஞ்சித் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க, போன வாரத்தை பொறுத்தளவுல கோவா கேங் கூட சுத்திக்கிட்டு இருந்த சிவாவை தூக்கி வெளியே போட்டாங்க. இந்த வாரம் அதே கோவா கேங் கூட தான் ரஞ்சித் சுத்திட்டு இருக்காரு. ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லினுக்கு முதுகமைக்கு விடுறதுதான் ரஞ்சித்தோட வேலையா இருக்குது. அது மட்டும் இல்லங்க, ரொம்பவே போலியா நடிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு நடந்த ஒரு டாஸ்க்ல தான் ஓபன் அப் ஆகி பேசியிருக்காரு. அதாவது ரஞ்சித்தை பொறுத்தவரை இவ்வளவு அமைதியான நபரும் கிடையாது, கோவமே வராத அன்பான நபரும் கிடையாது. இவ்வளவு போலியா இருக்கிற ஒரு போட்டியாளர் பிக் பாஸ் வீட்ல எதுவுமே பண்ணாம எப்படி 60 நாள் வரை வந்தாரு அப்படிங்கறதே மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. அந்த வகையில இந்த வாரம் ரஞ்சித் வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வாரம் யார் வெளியே போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிற பேரையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.